ப்ரோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஃபண்டிங் வாங்கணும், ரெக்யர்மெண்ட் இருக்கு. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் ஒழுங்காக போகாதனால எனக்கு ஃபண்டிங் வாங்கணும். இல்லை உனக்கு எவன் இந்த அட்ரஸ் கொடுத்தான்? என்ன அண்டர் டேபிள் டீலிங்க? புரியல. என்ன அண்டர் டேபிள் டீலிங்னா? கிளம்ப வரேன். ஏச்சு வேலை படம் வாங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஃபண்டிங் வாங்கணும், ரெக்யர்மெண்ட் இருக்கு. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் ஒழுங்காக போகலைங்க, அதனால தான் ஃபண்டிங் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். புரியல எனக்கு. பிஸ்னஸே ஒழுங்காக போகல, அப்படியே உங்களுக்கு ஃபண்டிங்க? இல்லை பிஸ்னஸ் ஒழுங்காக போகாதனால தான் எனக்கு ஃபண்டிங் வாங்கணுங்க. சரி, ஓகே. ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்கள் அட்ரஸ் கொடுத்தாருங்க. அதானுங்க எனக்கு ஒரு $1 million வேணுங்க, 8 கோடி. அதான் நீங்கள் அண்டர் டேபிள் டீலிங் இது பண்ணுவீங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க, அப் டு 10% வரைக்கும் தான் தரேன். இல்லை உனக்கு எவன் இந்த அட்ரஸ் கொடுத்தான்? ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு. முதல்ல நீ அந்த ஃப்ரெண்டு எனக்கு சொல்லுங்க. இல்லை சார், நீங்கள் அண்டர் டேபிள் டீலிங் என்ன அண்டர் டேபிள் டீலிங்க? புரியல. என்ன அண்டர் டேபிள் டீலிங்னா? இல்லை சார், நீங்கள் சொன்ன இன்வெஸ்டர் பணம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்ன இன்வெஸ்டர் பணம் போடுவான். அவன் வந்து ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் போடுவான். சார் இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சார் ரீசெண்டாக பண்ணாப்புல. என்ன பண்ணாப்புல? சார் நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணுறாப்புல சார். நம்ம ஆர்கானிக்ல இருந்து கைகான்டிக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை. அந்த ஃப்ரெண்டுகிட்டே போயிட்டு வாங்கினவர்கிட்டே கேட்டு அவன் எவன் பண்ணா அவன்கிட்ட வாங்கி கிளம்ப வரேன். ஏச்சு வேலை படம் வாங்க சார் 20%